அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 Peter chapter 4 verse 8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தில் மிக முக்கியமான 2வது பார்ட்டை இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். 2 லைன் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அன்பு. அன்பு என்ன செய்யுமாம்? திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி இங்கு பேதுரு எழுதி வைத்திருக்கிறார் சபைக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு திரளான பாவத்தை மூடும். நீங்க ஏதேன்ல நம்முடைய முதல் மனுஷன் பாவம் செய்த போது, பிரைஸ் தி லார்ட், நமக்கு தெரியும் முதல் மனுஷன் பாவம் செய்த போது இல்லையா? நல்ல அந்த கற்பனை பண்ணி பாருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிற நேரங்கள்ல இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன் ஆவிக்குள்ளாக. இப்ப மனுஷன் பாவம் பண்ணிட்டான், அவன் எவ்வளவு பதறி இருப்பான் இல்லையா? அவன் பதட்டத்தில் என்னென்னமோ பண்றான். இப்ப ஒண்ணுமே தெரியாதவர் போல, அவருக்கு தெரியாமல்ல தெரியாதவர் போல பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவி கொண்டு கர்த்தர் வந்தார். அவர் எப்படி வந்திருப்பாரு? ஹல்லேலூயா. அவர் எப்படி வந்து நின்றிருப்பாரு? அவர் மனம் எரியாமல் இருந்திருக்குமோ? அவர் மனம் பதறாமல் இருந்திருக்குமோ? அப்ப வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கப்பா இருக்கிற? இந்த தோட்டத்தில் உலாவுவதற்கு உனக்கு எல்லாவற்றையும் அதிகாரமும் அனுமதி நான் கொடுத்தனே, இப்போ நீ எங்க இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆதாம் என்ன சொன்னா? தேவருடைய சத்தத்தை நான் கேட்டு விருட்சங்களுக்கு பின்னா ஒளிஞ்சிருக்கிறேன். அந்த சீனத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் விருட்சங்களுக்கு பின்னே ஒளிந்து போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பதறி இருப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப கூப்பிடுறாரு பாருங்களேன் ஆண்டவர். கூப்பிட்டு அவன் என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறான், இலைகளினால் வஸ்திரத்தை போட்டு வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை கழட்டுறாரு. ஏப்பா, இதை நீ போட்டுட்டு போனேன்னா வெயில் அடிக்கும் போது இலை கரைஞ்சு போகும், புரியுதா? உன்னுடைய நிர்வாணம் வெளியே தெரிஞ்சிடும். உனக்கு அந்த அறிவு கிடையாதுல்ல, நீ தான் அதை கலட்டுறாத. பிரைஸ் தி லார்ட். உனக்காக இங்க நிறைய மிருகங்கள் உண்டு, அதை நான் தான் உண்டாக்குனேன். உண்டாக்கும் போது நான் என்ன பண்ணேன்? அதுகளை ஆசீர்வதிச்சேன். அதுகளும் சந்தோஷமா தான் சுத்துச்சு. ஏன்னா ஆசீர்வச்சிருக்காரு, பெருக பண்ணுவேன். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? பெருக்கம். இப்ப இந்த மிருகங்கள் எல்லாம் தோட்டத்தில் சந்தோஷமா சுத்திட்டு இருக்குது. ஆமென். எதனால சந்தோஷமா சுத்துது? தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களை ஆசீர்வதித்த தேவனால் நாங்கள் பெருகுவோம். சந்தோஷமா சுத்திட்டு இருந்த மிருகத்துல ஒரு மிருகத்தை ஓடி போய் பிடிக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக தெரியுமா? இவனுடைய பாவத்தை மூடுவதற்கு, இவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த மிருகம் என்னப்பா பண்ணுச்சு? தோட்டத்தில் எவ்வளவு சந்தோஷமா சுத்திட்டு இருந்திருக்கும். அது கூட நினைச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவரே, நீங்க கொல்றதுக்காக என்ன உண்டாக்குனீங்க? நீங்க தானே எங்களை உண்டாக்குனீங்க. இந்த தோட்டத்தை முழுவதுமா எங்களுக்கு சந்தோஷமா இருக்க கொடுத்தீங்களே. இந்த தோட்டத்தில் எங்களுக்கு கொண்டு போடவா? எத்தனையோ மிருகங்கள் இங்க இருக்குது, அதுகளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பலிக்கென்று கொண்டு வரப்பட்ட அந்த மிருகம் யோசிச்சு பார்த்திருக்கோம் இல்லையா? ஆண்டவரை எங்களை, ஆண்டவரை என்ன பிடிச்சீங்க? எத்தனையோ மிருகம் சந்தோஷமா சுத்துது. நீங்க எனக்கு உங்களை கொண்டு போடுவேன்னு சொல்லி என்ன நீங்க உண்டாக்கல. சந்தோஷமா இருங்க, இந்த தோட்டம் எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கல்லவா கொடுத்தீங்க. இப்ப ஏன் என்ன பிடிச்சீங்க? நீங்க ஏன் என்ன நீங்க கொல்ல போறீங்க? அப்ப ஆண்டவரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? அவர்கிட்ட வார்த்தை இருந்திருக்கா, அவரிடத்துல வாயின் வார்த்தைகள் இருந்திருக்கா. ஹல்லேலூயா.
ஆயினும் அந்த மிருகத்தை அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடித்தார், அந்த தோலை உரித்தார். இந்த மிருகத்தை என்னுடைய தோலினாலே அந்த நிர்வாணமாய் நின்ற மனுஷனை மூடினார். முதலாவதாக உலகத்திலே பாவம் செய்த முதல் மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பித்ததான காரியம் மூடுதல். பிரைஸ் தி லார்ட். அந்த பாவங்களை மூடுதல் தேவனுடைய சுபாவம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆனால் பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா வெளியே காட்ட மாட்டேன். பாவத்தை, அதாவது என்னுடையதல்ல, இன்னொருத்தருடைய பாவத்தை, இன்னொருவருடைய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே பப்ளிசிட்டி போட்டு காட்ட மாட்டேன். அதை நான் மூடுவதற்கு முயற்சி செய்வேன். தேவனுடைய அன்பு என்ன செய்யுமா, அந்த பாவத்தை மூடும்படியாக என்னை நடத்தும். தேவனுடைய அன்பு இதுதான் நேச்சர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அநேக நேச்சர் உண்டு. இதுல ஒரு முக்கியமான ஆண்டவர் முதலாவதாக வெளிப்படுத்தின ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, அவன் பாவம் செய்த போது அவனை அப்படியே அவன் இருந்த வண்ணமாகவே அவனை வெளியே அனுப்பாமல், ஆண்டவர் அவனுடைய வஸ்திரத்தை அந்த இலைகளினால் உடுத்தப்பட்டிருந்த வெயில் ஏறும்போது வாடி போகிறதான அந்த இலையை எடுத்து ஆண்டவர் அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலினாலே அவனை மூடினார். ஹல்லேலூயா. மூடிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென், வெளியே அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிறவங்களால சொல்ல முடியுமா, கர்த்தரின் பாவத்தை மூடி இருக்கிறார்? ஒரு நாள் கூட எனக்கு வெளியே சொன்னதில்லை. நீங்க கூட சில நேரத்தில் பதறி போய், நான் இப்படிப்பட்ட பாவியா இருந்தேன், நான் அந்த பாவத்தில் இருந்தேன், இந்த பாவத்தில் இருந்தேன், நீங்க சொல்லியிருப்பீங்களே ஒழிய கர்த்தர் ஒரு நாளாவது உங்களை குறித்து வெளியே சொல்லி இருக்கிறாரா? கர்த்தர் ஒரு நாளாவது உங்க பாவத்தை வெளியே காண்பிச்சிருக்காரா? இதுதான் தேவன். ஏன்னு சொன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு இல்லை என்றால், தேவனுக்குள்ளா இருந்த அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். ஒருவன் தேவனுடைய பிள்ளையா இருப்பானால், ஒருத்தி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாள் என்று சொன்னால், இன்னொருத்தருடைய பாவத்தை மூடுவார்கள். இது தேவனுடைய அன்பு. தேவ பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனையா சொல்றேன், எந்த ஒரு நீதிமானுடைய ஊழியக்காரனுடைய பாவங்களையோ இல்ல குறைவுகளையோ, எந்த ஒரு சகோதரன் சகோதரியுடைய குறைவுகளையோ என்ன செய்யாதீங்க, வெளிச்சம் போட்டு காட்டாதீங்க. இது தேவனுக்கு பிரியமானது இல்லை. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு பாடமா நான் சொல்லித்தரேன். புரியுதா? ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறபடி அன்பு திரளான பாவத்தை என்ன செய்யுமா? மூடும். வேதத்தில் நீங்க வாசிக்க முடியும், எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமா என்ன செய்வான்? அன்பு கூறுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே வந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கண்ணீரோடு அழுதுட்டு இருப்பான். அவங்க ஒரு வார்த்தை அங்க பேசி இருக்க மாட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அவங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொன்னதாக வார்த்தையை நீங்க கவனிக்க முடியாது. ஆனா யார் தெரியுமா சொன்னாங்க அங்க பாவின்னு சொல்லி? பக்கத்தில் இருந்தவன், அந்த கூட்டத்தில் இருந்தவன் சொன்னான், இவள் பாவியான ஸ்திரீ. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா இவள் பாவியான ஸ்திரீன்னு சொல்லி? இயேசு அந்த இடத்துல எங்கேயாவது பேசினாரா இவள் பாவியான ஸ்திரீன்னு சொல்லி? இல்ல. கூட்டத்தில் இருந்தவன் சொன்னான், இவள் பாவியான ஸ்திரீ. ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்துல, வாசிங்க, ஸ்திரீயே ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஏன் இவள் அன்பு கூர்ந்தாளா? எதனால இவள் அன்பு கூர்ந்தாளா? அதிகமாக இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அதிகமாக மன்னிக்கப்பட்டதுனால இந்த ஸ்திரீ இப்ப எப்படி இருக்கிறாங்க? அதிகமாக அன்பு கூர்ந்தார்கள். அதிகமா யாருக்கு மன்னிக்கப்படுகிறதோ அதிகமாய் அவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுவார்கள். இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு
மன்னிக்கப்பட்டது. Praise the Lord. உன் பாவங்கள் உனக்கு மூடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அந்த ஸ்திரியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, உன் பாவங்கள் மூடப்பட்டது. Praise the Lord. இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க இருந்த மனுஷர்கள் அந்த ஸ்திரியை குறித்து சொன்னார்கள், இவள் பாவியான ஸ்திரீ. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாவி என்று சொல்லி, நான் பாவத்திலே பிறந்திருக்கிறேன், என் பாவம் என்னை நித்தமும் கொல்லுகிறது என்று சொல்லி மனசாட்சியில் குற்றுண்டவர்களாக அமர்ந்திருக்கிறேன் சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுகிறார், மனம் கசந்து மனக்கிலேசத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் இன்று மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் இன்று மூடப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் 32 சொன்னார், எவனுடைய பாவங்கள், எவனுடைய மீறுதல்கள், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பாக்கியவான் என்று சொல்லி? ஆண்டவர் என் பாவத்தை மூடி இருக்கிறபடியினால் நான் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, யாருடைய பாவத்தை கர்த்தர் மூடுவாராம், எவன் பாவ அறிக்கை செய்கிறானோ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யாருக்காக பாவம் மூடப்படும்? பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு மூடப்படும். ஹல்லேலூயா. நீ பாவத்தை தேவனுக்கு முன்பாக அதிகமாய் மறைத்தாயானால் ஆண்டவர் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். எப்ப கொண்டு வருவாரு? நீ உன் பாவத்தை கர்த்தருக்கு முன்பாக மறைக்கும் போது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு விபச்சார பாவத்திலும் ஒரு கொலை இரத்த பழியிலும் மாட்டி இருந்த போது அந்த பாவத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன் கொண்டு வந்தாரு? ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு யாரா அந்த மனுஷன், அவனை கொண்டே போட்டணும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. புரியுதுங்களா? நாத்தான் வந்து சொல்லும் போது அவன் யாரா இருந்தாலும் இப்பொழுது வெட்டி கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த அளவுக்கு பாவம் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தது. ஆண்டவர் வெயிட் பண்றாரு, பொறுத்து பார்க்கிறாரு. இவன் பாவத்தை அறிக்கை செய்வான் என்று பொறுத்து பார்க்கிறாரு. ஆனா அவன் பாவத்தை அறிக்கை செய்யல. பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசி அனுப்புறார், ஒரு ஓமையை சொல்றார். ஒருவனுக்கு நிறைய மந்தை இருந்தது, ஆனா இன்னொருத்தனுக்கோ வீட்டுல செல்ல பிள்ளையா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. இந்த ஆட்டு எத்தனையோ திரளான மந்தை இருந்தவனுக்கு இந்த ஆட்டுக்குட்டி மேல கண்ணு. அவனுக்கு ஒண்ணு கண்ணு இருந்த ஆட்டுக்குட்டிக்கு மேல கண்ணு. இதை பிடித்து எப்படியா சமைச்சு சாப்பிடணும்னு விரும்பினான், அதை செஞ்சிட்டான். ஹல்லேலூயா. உடனே ராஜா இல்லையா, யாராது அப்படி வீராப்பா எழுப்பினார். நாத்தான் சொன்னார், நீ அந்த மனுஷன். ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எவனெல்லாம் ஆக்ட் விட்டுட்டு இருப்பானோ, எவளெல்லாம் ஆக்ட் விட்டுட்டு இருப்பாளோ அப்ப சொல்லுவாரு, நீதான் அந்த மனுஷன். ஆனா பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வேன் சொல்றாரு, இரக்கத்தை கொடுப்பார், அந்த பாவத்தை மூடி போடுவார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் செய்த ஒரு காரியம். பாவியான ஸ்திரீ மனம் கசந்து ஆண்டுடைய பாதத்திலே வந்து அழுதாள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாவம் உங்களை நெருக்கும் போது, உங்கள் பாவம் உங்களை வாதிக்கும் போது, உங்கள் பாவம் உங்களை மிகுந்த ஒரு கடினமான ஒரு கில்ட்டுக்குள்ளாக கொண்டு போகும்போது, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் மனங்கசந்து அழுவீர்கள் சொன்னால் அந்த பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிட வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? பாவ அறிக்கை. நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் இந்த பாவத்தை, நீங்க அங்க போய் நியாயமே சொல்லாதீங்க. இந்த ஸ்திரீ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியாயமே பேசல. இவங்கள்னாலதான் நான் அப்படி ஆனேன், அவள்னாலதான் நான் இப்படி ஆனேன், என் சமுதாயம் ஒண்ணுமே பேசல. ஒரு காரணமும் அவருக்கு முன்பாக செல்லுபடியாகாது. ஹல்லேலூயா.
நீங்க பல ஆயிரம் காரணங்களை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அவர் பல லட்சம் கேள்விகளை உங்க முன்னாடி வைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யலாம்? நேரடியாவே நான் பாவம் செஞ்சிருக்கிறப்பா அப்படின்னு நீண்டு விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் விழுந்தவனை தூக்கி எழுப்பி நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய பெரிய விசுவாசம், இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிற்பாடு எனக்குள்ள வந்த விசுவாசம் அதான், நான் எவ்வளவு வைராக்கியமா செயல்படணும் இல்லையோ, கர்த்தர் வைராக்கியமாய் செயல்படுவார் திரும்ப எழுத்து நிறுத்துவதற்கு. இப்போ பேரை தூற்றி தெரிஞ்சவங்க எங்க போவாங்க? இந்த மூஞ்சி எங்க கொண்டுட்டு போவாங்க? ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு சம்பவத்தை சொன்னார், நடந்த ஒரு டெஸ்டிமனியா. ஜான் ஹைட் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார், ஆங்கிலேயர். இவருடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத்தோடு இருந்து ஜபிப்பாராம். இவருக்கு நல்ல பாரத்தோடு இருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப ஆவி இந்த ஜான் ஹைட் என்கக்கூடிய இந்த ஊழியக்காரனுக்கு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பாவம் செய்கிற ஆத்துமாக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக இப்படி அதிகமாக கண்ணீரோடு ஜபிப்பார். இவர் ஜப ஆவி, ஜபிக்கிற அந்த வல்லமை, அந்த கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டதுனால அவருடைய பேர் என்னவா மாத்திட்டாங்களாம்? பிரே ஹைட் என்று சொல்லி மாத்திட்டாங்களாம். பிரே ஹைட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்களாம். ஒரு முறை அந்த பட்டணத்தில் ஒரு வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் பகிரங்கமா ஒரு பாவத்தில் மாட்டிட்டார் போல. அதாவது மறைக்கப்பட்டதல்ல, ரூமர் அல்ல, பகிரங்கமா ஒரு பாவத்தை மாட்டிட்டாராம். இவரால் அதை தாங்கவே முடியலையா. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் போய் அந்த ஊழியக்காரனுக்காக, இவன் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டானே அப்படின்னு போய் இவர் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, மீன்ஸ் இவரை ஜபிக்க போய் அமர்ந்த போது ஆண்டவர் ஜபிக்க விடலையா. இவர் ஒவ்வொரு காரியமா சொல்ல சொல்ல அவரை ஜபிக்கவே விடலையா ஆண்டவர். அப்ப இவர் கேட்டாரா, ஏன் ஆண்டவரே என்னை ஜபிக்க விட மாட்டேங்கிறீங்க? அப்ப ஆண்டவர் கேட்டாராம், இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், இதை மட்டும்தான் நீ பார்த்துட்டு வந்த, நீ பார்க்காத எத்தனையோ நல்ல காரியம் இவன்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரா ஆண்டவர். அப்ப ஆண்டவர்கிட்ட அவர் சொன்னாரா, ஆமா ஆண்டவர் எனக்கு தெரியும், நல்ல கடினமாக உழைத்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாராம் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நல்லா உழைப்பார், ஊழியத்துல நல்ல உற்சாகமா உழைக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன மாத்திரத்துல இவருடைய வாயை கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருக்காக ஜபிக்கும்படியாக மாற்றிட்டாராம். குற்றப்படுத்துற ஒரு எண்ணத்தோடு போய் அமர்ந்தார் தேவ சமூகத்துல. இப்ப ஆண்டவர் சொன்னாராம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியத்துக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாராம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அந்த ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணாராம். 3 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த 2 ஊழியக்காரர்களும் ஒரு ஸ்டேஜில் சந்திச்சிருக்கிறான், ஒரு மேடையில். இந்த விழுந்து ஒரு பாவம் பண்ணி விழுந்தாரு பார்த்தீங்களா, அந்த ஊழியக்காரனும் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காகவும் இவரும் அங்கே அழைக்கப்பட்டு 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிறாங்களாம். அப்போ இவர் இந்த ஜான் ஹைடுங்கிற ஊழியக்காரரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை குறித்து ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், அன்னைக்கு நான் ஆண்டோடைய சமூகத்தை நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ண அமர்ந்த போது நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஜபிக்க விடல, நீ செய்தவைகளை நினைத்து உனக்காக ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார், நான் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணேன். என்னுடைய அனுபவம் அன்னைக்கு அது புதுசா இருந்தது, என் ஜப வாழ்க்கையில் அது ஒரு புதிய அனுபவமா இருந்ததுன்னு சொல்லி அந்த டேட்டை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்கார்ட்ட அதை ஷேர் பண்ணாராம். இவர் உடனே அவருடைய டைரி எடுத்து திறந்து பார்த்தாராம். அதே டேட்ல, அதே மணி நேரத்தில், இந்த ஜான் ஹைட் சொன்ன அதே டைம்ல இவரும் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். அந்த இரவு ஆண்டவர் அவருடைய பாவத்தை உணர்த்தினதுனால தேவ சமூகத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்து அன்றைக்கு விடுவிக்கப்பட்டாராம். இவர் ஸ்தோத்திரம் பண்ணார் பாருங்க, இங்க அவர் பாவ அறிக்கை செய்து விடுவிக்க, 2 ஒரே நேரமா அந்த டைரி எடுத்து 2 பேரும் பார்க்கும்போது ஒரே டேட், ஒரே நாள். அப்போ அது ஒரு என்ன சொன்னார் அப்படின்னா, விழுந்து போனான் உண்மைதான், ஆனா திரும்பவும் அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அவன் கதறின போது இன்றைக்கு 3 வருஷத்துக்கு பிற்பாடு வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனானான். ஆனா அன்னைக்கு அந்த தேசத்துல பலர் பலவிதமா பகிரங்கமா அந்த ஊழியக்காரனை ரொம்ப கேவலமா எழுதி பலர் பல காரியங்களை செய்தாங்களாம்.
இப்ப அந்த ஒரு 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 காரியத்தை, அந்த கேள்வியை கேட்டார் அந்த ஊழியக்காரன். இப்ப குற்றம் சொன்னவங்க எல்லாம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு எங்க போவான்? ஆனா விழுந்தவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி நிறுத்திட்டார். அவன் பாவம் உணர்த்தப்பட்டது, அவன் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது, அவன் பாவ மன்னிப்பு கேட்டான். அவன் என்ன செய்துட்டார்? ஆண்டவர் திரும்ப நிறுத்திட்டாரு. அப்ப ஆண்டவர் குறைகளை காண்கிறவர் என்று நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் குறைகள் உள்ளவங்க தானே, இல்லையா? மாம்சத்தில் பிறந்த எல்லாரும் குறைகள் உடையவர்கள், மாம்சத்தில் பிறந்த எல்லாரும் பலவீனமானவர்கள். அது அந்த ஊழியக்காரர் அடுத்து சொன்னார் இப்படி, எல்லா மனுஷனும் தன் சரீரத்தில் காணக்கூடாத ஒரு பகுதி உண்டு. எந்த பகுதி? உங்களால உங்க சரீரத்தை பார்க்க கூடாத ஒரு பகுதி உண்டு, முதுகு. இந்த முதுகுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்ய முடியாது? காண முடியாது, அப்படிதானே? காணணும்னா நீங்க தலையை திருப்பணும் அப்படின்னா, இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம முதுகுக்கு என்ன இருக்குன்ட்டு தெரியாது. இப்ப கண்ணாடி வந்ததுனால கண்ணாடிகளை போய் நீங்க பாத்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே நம்முடைய முதுகுல என்ன இருக்குங்கிறது நம்மளால கண்ணாடி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அழுக்கு இருக்கலாம், மரு இருக்கலாம், இல்லையா? அதுல என்ன கருப்பு புள்ளி இருக்கலாம், ஏதோ இருக்கலாம், வெள்ளை தழும்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லணும், அப்படிதானே? அதான் அந்த ஊழியக்காரர் சொன்ன, எல்லாருடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி ஒன்று உண்டு. அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதி என்ன செய்யாதீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. தேவனே அதை பார்க்காத போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பார்க்கிற நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரா, எத்தனையோ நன்மை, 99 நன்மையை செஞ்சிருக்கிறானே, இதெல்லாம் ஏன் உனக்கு கண்ணு தெரியல? ஒரு பாவம் பண்ணிட்டாலும், ஒரு தப்பு பண்ணிட்டான், அதை மட்டும் இவ்வளவு பெருசா தூக்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா. நம்மள அநேகர் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள், நல்ல நல்ல காரியங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இருக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும், அப்படி ஒரு நன்மை இருந்தாலும், நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, நீங்க நல்லா பண்றீங்கிற வார்த்தை நமக்கு வந்திருக்குமா? வராது. ஆனா ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிரட்டுமே, அப்படியே புல்லாங்கல் எடுத்துட்டு வருவோம், அப்படியே எக்காலம் எடுத்துட்டு வருவோம். உங்க முதுகையே நீங்க பார்க்க முடியலங்கிற போது, உங்க முதுகுல என்ன இருக்குங்கிறத உங்களால பார்க்க முடியாத போது, இன்னொருத்தன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, முடிஞ்சா பெரிய ஒரு புல்லாங்குழலோடு இல்ல பெரிய ஒரு எக்காலத்தோடு புறப்பட்டு வருவோம். ஒரு சேனையை கூட்டிட்டு கிளம்புவோம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சேனை என்னது? சோசியல் மீடியா, இல்லையா? எங்கெல்லாம் எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லா இடமும் பப்ளிசிட்டி பண்றது. ஹல்லேலூயா. உலகத்துக்கே அறிவிக்கிறது. இதான் நடந்துச்சு இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நான் கவனிச்சேன் இந்த சம்பவத்துல, அநேகர் இதற்கு ஆதரவு சொல்லல, அநேகர் இதுல ஆதரவு சொல்லல. அப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஒருவேளை எனக்கு ஒருவேளை சந்தோஷம் வந்திருந்தா நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருப்பேன், இல்லையா? அப்படித்தானே? ஆண்டவருடைய சுபாவம் அது இல்லையே, ஆண்டவர் இதுல களி கூறவில்லையே. அந்த ஊழியக்காரன் ஒருவேளை விழுந்து போயிருந்தா கூட இப்ப ஆண்டவர் இதுல சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரே, ஆண்டவர் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாரே, இல்லையா? அப்ப நம்ம எப்படி சந்தோஷப்படலாம்? நம்ம எப்படி இதுல ஆனந்தப்படலாம்? அப்ப என் சகோதரன் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் ஆனால், என் சகோதரி ஒருவன் விழுந்து போலானால் நான் எப்படி சந்தோஷப்படுறது? இதுல எப்படி நீங்கள் உங்களால் சந்தோஷப்பட முடியும்? உன் மனம் பதறணும் இல்லையா? உன் உள்ளம் கொதிக்கணும் இல்லையா? என் சகோதரன் என் சகோதரி விழுந்து போனாளே என்று சொல்லி. இதுதானே தேவனுடைய சுபாவம். வெளியே பப்ளிசிட்டி போட்டு காட்டுறதில்லவே தேவனுடைய சுபாவம். அப்படி தேவன் நம்முடைய பாவங்களை பப்ளிசிட்டி போட்டு காட்டி இருந்தாரானால், நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம தப்புன்னு எடுத்து பேசிடுவோம், தப்புன்னு இன்னொருத்தவங்களை குறிச்சு பேசிடுவோம். ஓ முதுகையே நீ பார்க்க முடியலையே, நீ இவ்வளவுதானே? ஓ முழு சரீரத்தையே உன்னால பார்க்கறதுக்கு உனக்கு முடியுதா? முடியல. ஆனா நம்ம எடுத்து லிஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு கதைகளை கட்டி, ஒரு சின்ன விஷயம் பெருசா பூகம்பம் ஆக்கி, பெரிய பலூன் ஆக்கி, அதை வெடிக்க வச்சு அதிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிற சிலர் உண்டு. இங்க யாரு? இவங்கெல்லாம் யாரு இல்ல, தேவனுடைய அன்புள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. சிலருடைய தொழிலே அதான். நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால இந்த வெட்டி பயலுக நிறைய பேர் இருப்பாங்க. இவனுங்களுக்கு பொழுது போகாது, வேலைக்கு போறதுக்கு சோம்பேறித்தனம், உட்கார்ந்த இடத்துல திங்கணும். டெக்னாலஜி கொஞ்சம் படிச்சிருப்பான்,
புரியுதுங்களா? இவனுக்கு ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும், இவர் அழகா திரைக்கதை எழுதி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். 20 நிமிஷம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்படி ரிலீஸ் பண்ணுவார். இதில் ரொம்ப பாதிச்சது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ உலகம் பேசினா பரவாயில்ல, கண்டமெல்லாம் பேசினா பார்த்துங்க எல்லாம். அதாவது இவனுக்கு எல்லாம் என்ன கழுக போல வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஏதாவது சிக்காதா அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு கண்டென்ட் வேணும், இவனுக்கு அதை வச்சு காசு சம்பாதிக்கணும், இவனுக்கு வேலை செஞ்சு பிழைக்க முடியாது. இது மாதிரி ஏதாவது வீட்டில் ஒரு ரூமுக்குள்ள ஒரு செட்டப்பை பண்ணிட்டு எவனையாவது பிடிச்சு விட்டு போட்டு மண்டவாளம் இல்லாதது இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு கதையை கட்டி அவன் பேசுறது கேட்டிருக்கீங்க? நான் கேட்டிருக்கிறது. இவனை தவிர இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவான். கேட்டிருக்கீங்களா? அவனுக்கு தான் இந்த உலகத்திலேயே எல்லாமே தெரிய மாதிரி பேசுவான். அப்படி உட்கார்ந்து பேசி அப்படி ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு. இதை உட்கார்ந்து எல்லாவனும், அதாவது கிறிஸ்தவன் அல்லாதவன் எல்லாவனும் அந்த காரியத்தை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு யார் தெரியுமா காரணம்? ஆவிக்குரியவர்கள். கண்டவெல்லாம் பேசுறதுக்கு இடம் விட்டு கொடுத்தது யார் தெரியுமா? ஆவிக்குரியவன், கிறிஸ்தவன். ஷேமா அல்லது நமக்கே வெட்கமா இல்லையா? நம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி வெட்கமா இருக்கு. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பானால், ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்குமானால், அவன் கண்ணுக்கு குறையே தெரிஞ்சாலும் அதை என்ன செய்ய மாட்டான்? ட்ரம்பட் எடுத்து ஊதிட்டு இருக்க மாட்டானா? அதை அப்படி எப்படியெல்லாம் கவர் பண்ணணும்னு யோசிப்பானா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், அங்க அது அப்பதான் லைட்டா புகஞ்சிருக்கும். 1 மணிக்கூர்ல பெரிய தீக்காடாக்கி விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு பார்த்துங்க. பேசி 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 இங்கிருந்து அங்க பேசி, அங்கிருந்து அங்க பேசி, அங்கிருந்து அங்க பேசி பேசி பேசியே நம்ம என்ன ஆக்கிட்டு இருக்கிறோம்? பெரிய பூகம்பம் ஆக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு உள்ள கொஞ்சம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு தீக்குச்சி அளவுக்கு புகை இருந்திருக்கும். இப்ப என்ன ஆக்கி விட்டோம்? பெரிய காட்டு தீ ஆக்கி விட்டோம். காரணம் யார் தெரியுமா? நரம்பில்லாத நாக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு ஒருவனுக்குள் இருக்குமானால் அவன் எப்படி யோசிப்பானா? அதை மூடுவதற்கு யோசிப்பானா? ஹல்லேலூயா. அப்ப இந்த நான் சொன்ன சம்பவத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் தவறு பண்ணிட்டான், இன்னொரு ஊழியக்காரன் தவறுக்காக ஆண்டவரிடத்துல போய் போராடுறான். எப்படி இவர் செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான். அங்க நடந்தது என்ன? ஒரு ஊழியக்காரனுக்காக, தவறி போன ஊழியக்காரனுக்காக இன்னொரு ஊழியக்காரன் என்ன பண்றான்? ஜபிக்கிறான். முடிவு என்ன? அவருடைய ஜபத்தை கேட்ட அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவனுக்கு பாவத்தை உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பையும் கொடுக்கிறார் அவனுக்கு. ஹல்லேலூயா. புரியுது? அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன பாடம் கற்று தருகிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து, விழுந்து போனவனை குறித்து, இல்லை ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டுமாம்? நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் அந்த மனுஷனுக்காக, அந்த மனுஷிக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணும்போது அந்த மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவான். நான் ஜெபிக்கிற போது அந்த மனுஷனை கர்த்தர் பாவத்திலும் திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இது நடக்கும். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள் இருக்குமானால் நம்ம என்ன செய்வோம்? கேள்விப்படுகிற மாத்திரத்துல நமக்கு அந்த பாரம் வரும். ஐயோ, என் சகோதரன், என் சகோதரி இப்படி விழுந்து கிடக்கிறாளே, இப்படி விழுந்து போனானே, இப்படி பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறானே என்கிற மன பதட்டம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம தூற்றி திரிகிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. புரியுதா? நம்ம தூற்றி திரிகிறவளா இருப்போம்னு சொன்னா பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? நீங்க தான். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டால் திரும்ப அந்த நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த வல்லவர். பிரைஸ் தி லார்ட்.
அவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது அதே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவர். ஆனா விழுந்து போகிறதும் வேதனை அனுபவிக்கிறது யார் தெரியுமா? தூற்றி தெரிகிறவன். ஹல்லேலூயா. அப்ப வாசிங்க, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு என்ன செய்யும்? சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? மூடும். அப்போ வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பாவங்களை மூடக்கூடிய டூல் என்னது? லவ். அன்பு எல்லா விதமான பாவங்களையும் மூடும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ ஏன் நம்மளால் அந்த பாவத்தை மூடி, ஏன் அந்த பாவத்துக்காக நமக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்மிடத்துல என்ன இல்ல? தேவனுடைய அன்பு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் மன்னித்ததை, நம்முடைய பாவத்தை கர்த்தர் மூடினதை, நம்முடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருந்ததை, நம்முடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாமல் இருந்ததை, மறைத்ததை நாம் ஒரு நிமிஷம் மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட பாவியா இருந்தேன், ஆண்டவர் என்னை மன்னித்தார் என்கிறதை ஒரு நிமிஷம் மறந்து போயிடுறோம். என்னுடைய பாவத்தை மன்னித்தவர், என் பாவத்தை மூடின கர்த்தர், அவனுக்காகவும் அதை மூடி மறைக்க வல்லவர் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு சகல பாவத்தை என்ன செய்யும்? மூடும். திரளான பாவத்தை என்ன செய்யும்? மூடும். இப்போ நாம எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அன்பு என்றால் என்ன? வாட் இஸ் லவ்? அதாவது ஆங்கிலத்தில் எதற்கெடுத்தாலும் லவ். அதாவது ஆங்கில மொழியிலேயே மிகவும் தவறாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா லவ். புரியுதுங்களா? எதுக்கு எடுத்தால் ஐ லவ் திஸ், ஐ லவ் தட், அப்படின்னு வாயை சொல்லிட்டு பேசுவான். எதற்கு எடுத்தாலும் ஒரே ஒரு வார்த்தை. புரியுதுங்களா? ஆனா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்புக்கு 4 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அன்புக்குள்ளாக 4 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்துல நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, அன்பு திரளான பாவத்தை மூடும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த அன்புக்கான விளக்கம், இந்த அன்பு 4, அந்த அன்புக்குள்ள 4 விதமான அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4லையும் தேவன் இருப்பார். முதலாவது லவ், முதலாவது அந்த அன்புக்கு அகாப்பே லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாப்பே, AGAPE, which is God's love, இல்லை என்றால் love of God அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட், ஸ்டார்கே, STORGE, STORGE, Stargate, which is parental love, which is protection. Parental loveக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த parental love வந்து அதுதான் ப்ரொடெக்ஷனா. எப்போ எந்த ஒரு குழந்தை இந்த parental loveக்கு கட்டுப்பட்டு இருக்குதோ, they will be protected. Is God made? It's given by God, made by God. மூணாவது filio, PHILIO, brotherly love or friendship. இது ரெண்டும் உண்டு. சகோதர அன்பு, இல்லைன்னு சொன்னா நண்பர்கள், சிநேகித அன்பு. சரி, இப்ப 4 இந்த அகாப்பே என்கிற லவ், அந்த அன்புக்குள்ளாக இந்த 4 விதமான லவ் இருக்கு. புரியுதா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா விதத்திலும் ஆண்டவர் இருப்பார். இந்த அன்பு தேவனுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். 1 யோவான்ல நீங்க வாசிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற ஒரு வசனம் உண்டு இல்லையா? 8வது வசனம், 1 யோவான் 4:8. தேவன் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
அது தேவன் அன்பா இருப்பார் என்றல்ல, அன்பாகவே இருக்கிறார். அது அவர் தொடர்ந்து அவர் அப்படி அன்பாகவே தான் இருப்பார். அப்ப யார் தேவனை அறிய மாட்டாங்க? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்ப உலகத்துல தேவனை அறியாதவனிடத்துல என்ன இல்ல? அன்பு இல்லை. அப்ப ஒருவனிடத்துல அன்பு இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டானா? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது? அவனிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. வேதத்தை நமக்கு தெரியும், தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் இல்லையா? நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தாய் தன் பாலகனுக்கு மறந்தாலும் நான் உங்களை, அப்போ ஒரு தாயினுடைய அன்பும் அவரிடத்துல என்ன இருக்கு? காணப்படுகிறது. ஒரு தகப்பனுடைய அன்பும் அவரிடத்துல காணப்படுகிறது. அப்போ ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாகவும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்றாரு? இருக்கிறார். அப்ப அந்த அன்பினால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய அந்த பேரண்டல் லவ் நமக்குள்ள, அவருக்குள்ள அந்த லவ் இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஃபீலியோ, சகோதர அன்பு. நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் நீங்க வாசிக்கும் போது என் சகோதரியே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க படிப்பீங்க. அப்படின்னா அவர் யாரு? நமக்கு சகோதரன். அவர் முதல் பேரான மூத்த சகோதரனாக இருக்கிறார். அங்க பிரதர்லி லவ்வும் இருக்கிறது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து, நான் உங்களை இனி ஊழியக்காரன் என்று அழைப்பதில்லை, உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். அப்போ அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஆண்டவர் என்ன செய்றார்? காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? நீங்க 17ஆம் அதிகாரம் யோவான்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியும், அங்க நண்பர்களுக்குள்ளான அன்பை அங்க ஆண்டவர் செய்வார், வெளிப்படுத்தி இருப்பார். புரியுதா? அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கலும் வேறொரு அன்பு இல்லை. இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக ஜீவனை கொடுத்தார். கடைசியில ரொமான்டிக் லவ் என்று சொல்லப்படுகிற ஈரோஸ் அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். எனது மணவாளனே, அவர் நமது மணவாளன். ஹல்லேலூயா. இந்த 4 லவ்வும் ஒரு சங்கிலியை போல, அதாவது முடிவில்லாத சங்கிலியை போன்றது. அப்படின்னா எப்படி உங்களுக்கு புரியுது? அப்படின்னா ஒரு வளையம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு வளையத்துக்கு ஒரு ஒரு சங்கிலினா உங்களுக்கு என்ன சொல்லலாம்? கோல்டு செயின். இப்போ மூஞ்சியெல்லாம் பிரகாசமாயிரும் இல்லையா? ஆமா. இந்த கோல்டு செயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கிலியை போன்ற கோல்டு செயின் எப்படி இருக்குன்னா, சங்கிலி தெரியுமா உங்களுக்கு? சங்கிலி தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஆமா. நாய் கட்டுறதுக்கு இல்லை யானை கட்டுறதுக்கெல்லாம் சங்கிலி வாங்குவான் இல்லையா? அந்த சங்கிலிக்கு இப்படி வளையம் இப்படி போட போட வச்சிருக்கோம் இல்லையா? இது இந்த சங்கிலியை போன்றது. எது தொடக்கம் எது முடிவுன்னு தெரியாத ஒரு வளையத்தை போன்ற சங்கிலியை போன்றது. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் அது கம்ப்ளீட்டான லவ் இல்லை, அது பூரணமான அன்பு இல்லை. இப்ப இது நான் தேவனுடைய அன்பை குறித்து சொன்னேன். தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் நமக்கு தாயின் தகப்பனுமா இருக்கிறார். தேவன் நமக்கு மூத்த சகோதரனும் நண்பனுமாக இருக்கிறார். இயேசு நமக்கு மணவாளனாக இருக்கிறார். இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே இல்ல நம்முடைய வீட்டில் இருக்குமானால், தேவனுடைய அன்பு எந்த வீட்டில் இருக்குமானால், இல்ல எந்த மனுஷன் தேவனுடைய அன்புக்கு உட்பட்டு இருக்கிறானோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். 128 சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல அவனுடைய வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற இல்லைன்னா தேவனுடைய அன்பு ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால்
உண்மையில் நான் சொல்றேன், அவங்க ஒரு நல்ல அன்பான பெற்றோராக தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்புல யாரெல்லாம் குடும்பம் நடத்துறீங்களோ நீங்க எப்படிப்பட்ட பேரண்ட்ஸா இருப்பீங்க? அன்பான பேரண்ட்ஸா இருப்பீங்க. அன்பான பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா கையில் என்ன எடுப்பீங்க? பெரம்பு எடுப்பாங்க. பிள்ளைங்க உடனே சிந்திக்கிறாங்க, மைண்டை நம்ம ரீட் பண்ணிடுவோம்ல உடனே. அன்பான பேரண்ட்ஸ்னு சொன்னா அப்ப இவங்க அடிக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, இல்ல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனை அதிகமா நேசிக்கிறானோ அவனுக்கு கையில பெரம்பெடுப்பாராம். ஹல்லேலூயா. யாரை அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறாரோ அவனுக்காக கர்த்தர் கையில பெரம்பெடுப்பார். அப்ப பெற்றோர் ஏன் பெரம்பெடுக்கிறாங்க? அவங்க உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறபடியினால். இப்ப ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அம்மா அப்பான்னு எடுத்துட்டீங்க, சில்ட்ரன்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு அம்மா அப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 குழந்தை, 4 குழந்தை, 3 குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா, முதலாவது அவர்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவார்கள். இரண்டாவது அவங்களுடைய லவ் சர்க்கிளை யாரு தான்? சில்ட்ரன்ஸ் தான். உங்களை விட்டு வேற எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படிதானே? அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னா அவங்க தேவனை நேசிக்கிற பெற்றோர். ஹல்லேலூயா. அவங்க தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிற பெற்றோர். எந்த பெற்றோர் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார்களோ அந்த பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் அன்பாகவே இருப்பார்கள். சோ பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கிறபடியினால் கையிலே பெரம்பை எடுப்பார்கள். ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனுஷனை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்காக நான் முதல்ல கையில் எடுக்கிறது என்னது? பெரம்பு. ஹல்லேலூயா. மிஸ்டேக் எடுக்க கூடாது. ஏன் என் பெற்றோர் என்ன அடிக்கிறாங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்கு லவ் இல்லை என் மேல. இல்ல, அப்படி இல்ல. தட் இஸ் நெகட்டிவ் தாட்ஸ். தி பாசிட்டிவ் தாட் இஸ் godly fear family. இல்லையென்றால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தகப்பனும் தாயும், ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை முழுமையாக எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு அந்த உங்களை விட்டு அடுத்ததா யோசிக்கிறதுக்கு அவங்க மைண்ட் போகவே போகாது. ஹல்லேலூயா. அவங்க தான் பெற்றோர். ஹல்லேலூயா. So they will beat. புரியுதா? அவங்க என்ன செய்வாங்க? திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அதை செய்வாராம். ஆண்டவர் என்ன செய்யறாரா? அதை செய்கிறாரா. யாரெல்லாம் கர்த்தருடைய சிட்சையை அனுபவிச்சிருக்கீங்க? You called so blessed. நீங்க கர்த்தருடைய சிட்சையை அனுபவிச்சீங்கன்னா you are so blessed. என்ன அப்படின்னா அவருடைய அன்பின் வளையத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் தேவனுடைய அன்பின் வளையத்துக்குள்ள இருக்கிறீங்களோ you will be beaten strongly. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தா ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருப்பான். நம்ம இப்படியே போயிட்டு இருந்த இடத்துல லைட்டா இப்படி கண்ணை மட்டும்தான் திருப்பி இருப்போம். பலாரணும். வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். வாங்கணும்னு தான் அனுபவத்தை சொல்ல முடியும். கேப்ப இப்படி பார்த்தது ஒரு குத்தமா? அவனை நீ பார்த்தது குத்தம் இல்ல, நீ பார்த்தது குத்தம். உன் கண் நேராக நோக்க கடவுது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். பெற்றோர் உங்களை அடிக்கிறாங்கன்னா you are so blessed. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எவ்வளவு தூரம் பேரண்டல் லவ் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் பேரண்ட் உங்களை லவ் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் யூ ஆர் ப்ரொடெக்டட்.
you are protected. The evil never take control or never had victory over you. Praise the Lord. ஏன் அப்படின்னா உன்னுடைய பேரண்ட்ஸ் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாங்க? தேவனிடத்துல. தேவனிடத்தில் அன்பா இருக்கிற பெற்றோருக்குள்ளாக நெக்ஸ்ட் என்ன வரும், செகண்ட் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரண்டல் லவ் அப்படியே வந்துடும். ஏன்னா அவரு நமக்கு ஒரு பெற்றோர் இல்லையா? புரியுதா? அவர் எவ்வளவு தூரமா நம்ம நேசிக்கிறாரோ அவ்வளவு நீளத்துக்கு கம்பெடுப்பார். யாரும் தப்பா எடுக்கப்படாது. புரியுதா? ஆண்டவர் என்ன மட்டும் எப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காரு. Because he so love you. ஏன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு? அவர் ரொம்ப உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? அந்த அடியை வாங்குகிற மனுஷன் பாக்கியவான். அவன் அடியை வாங்கி 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 ஒரு நாள் உன்னதமான இடத்துல கொண்டு நிறுத்தப்படுவான். ஹல்லேலூயா. அப்பொழுது முதலாவது மகிழுகிறது கர்த்தர், இரண்டாவது மகிழுகிறது பெற்றோர். That's called parental love. Hallelujah. மூன்றாவது, praise the Lord, the brotherly love. இல்லை என்று சொன்னால் friendship, சிநேகித அன்பு. Hallelujah. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. சின்ன வயசுல இருந்தே அவன் ஒருத்தன் தான். புரியுதுங்களா? என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் என்னட்டையே நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறான். நம்ம ஒன்னா ஊர் சுத்தினவங்க தானே. இப்ப நாம ஒரு வேளை ஊழியக்காரன் ஆயிட்டோம், அவனும் ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கான், இல்லைன்னு சொல்லல. அப்போ வாலிப பிராயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனா ஒரு இடத்துல கூட நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. எனக்கு தெரியும் அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், பண்றான். அந்த நண்பனை வந்து ஏன் சில பாஸ்டர்ஸ் கூட எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கான். என்ன அடைவோம் ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் பண்றான், நீ அதை கவனிக்க மாட்டியா, கேட்க மாட்டியா? ஆனா நான் சொல்லுவேன், நல்ல நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன்கிட்ட நேரடியாவே போய் நல்ல அன்புள்ள சிநேகிக்கிற ஒரு சிநேகமுள்ள அன்புள்ள ஒரு சிநேகிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பல காரியங்களை கேள்விப்பட்டாலும் அவங்க கிட்ட ஒத்து ஊதிட்டு இருக்க மாட்டான், அவங்க கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஏன் எங்க அம்மாவே என்னட்ட சொல்லிக்கான், உனக்கு அவனா மட்டும் அது என்ன அப்படின்னு சொல்லுவான். என்னதான் அவனை பத்தி சொன்னாலும் இவனுக்கு காது கேட்காது. ஏன்னா எங்க அம்மாட்டியே நான் அவனை விட்டு கொடுத்ததே கிடையாது. இப்பவும் சொல்லுவாங்க, இப்பவும் 40 வயசு ஆயிடுச்சா, 41 வயசு ஆயிடுச்சா அவனுக்கு, இப்பவும் சொல்லுவாங்க அவனா மட்டும் இவனுக்கு ஒன்னும் பேசிடப்படாது. என்ன சொன்னாலும் செவடங்காதல் தங்குவன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு இப்பவும் சொல்லுவாங்க. அதான் லவ். நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு, ஆனா நல்லா திட்டிருக்கேன், அவனை அடி கூட கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? நேருக்கு நேரு போய் சொல்லுவேன், டேய் இதை நீ இப்படி பண்ணியிருக்க, தப்பிக்கோ, பண்ணாத பண்ணாத பண்ணாத. இன்னைக்கும் ஒரு பிரச்சனைன்னா ஒரு சின்ன விஷயம்னா எனக்கு கால் பண்ணுவான், மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவான். மாப்பிள்ளை இப்படி ஒன்று ஆகி போச்சு, என்னடா பண்றது, எங்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். யார்கிட்டையும் கேட்க மாட்டான், எங்கிட்ட மட்டும்தான் ஆலோசனை கேட்பான். அது ஊழியமோ ஃபேமிலியோ எதுவோ எங்கிட்ட ஆலோசனை. யார்கிட்டையும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது பிரதர்லி லவ் ஆர் சகோதர அன்பு. இல்லை என்று சொன்னால் சிநேகித அன்பு. இது அப்படியே சபைக்குள்ள கொண்டு வந்துருங்க, இது அப்படியே சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துருங்க. புரியுதா? நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு. யார் அது? இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? அவருடைய நேச்சர் என்னது? நம்ம குறிச்சு தப்பாவ வெளியே சொன்னதே இல்லை. நமக்கு ஒரு நல்ல நண்பர் உண்டு. யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம குறிச்சு தப்பாவே யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை விட்டு கொடுத்ததே இல்லை? Praise God. Hallelujah. நான் தைரியமா சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை ஒரு மனுஷனுக்கு முன்பாக விட்டு கொடுத்ததில்லை. Because he is my elder brother and he is my friend. Hallelujah. உண்மையிலேயே நீங்க ஒரு சகோதரனை நேசிக்கிறவர்களா இருப்பீர்களானால்
உண்மையிலேயே ஒரு சகோதரனுக்கு நண்பனா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க உங்ககிட்ட வந்து என்னதான் தப்பா சொன்னாலும் நீங்க லிசன் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இரண்டாவது, நீங்க நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா நேரடியாவே வந்து இப்படி நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லுகிறவன் பைத்தியக்காரன் வேதம் சொல்லுது, புரியுதா? இப்படி கேள்விப்பட்டேன், சிலதை நான் நம்புறேன். கேள்விப்படுறதெல்லாம் யார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொன்னா அது நல்லதில்லை. கேள்விப்படுகிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாதான், பேசவே கூடாதான், காது கேளாம போயிடணும். சிலது உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும்போது சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர், நேராவே கூப்பிட்டு என்ன பண்ணிடணும், அதான் அன்பு. ஹல்லேலூயா, அதுதான் அன்பு. அதை விட்டு போட்டு கேட்டியா அக்கா, கேட்டியா மைனி, கேட்டியாடா தம்பி, பிரதர் கேட்டீங்களா, பிரதர் கேட்டீங்களா, பிரதர் கேட்டீங்களா, எனக்கு பொழுது போகல கேட்டீங்களா, எனக்கு ஃப்ரீ கால் கேட்டீங்களா, என் ஒய்ஃப் நைட் டியூட்டிக்கு போயிருக்கா ஸோ கேட்டீங்களா, எனக்கு டைம் பாஸ் ஆகணும் கேட்டீங்களா, சொன்னதுண்டோ சொன்னதுண்டோ, யார் வந்தா, ஏவாள் இடத்துல யார் வந்தா, தோட்டத்தில் வந்து சொன்னதுண்டோ, நம்ம எப்படி கேட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படி கேட்டீங்களான்னு வரும்போதே நீ காது கேளாதவன் போல போயிரு. எதுக்கு தெரியுமா? நீ தப்புறதுக்கு, நீ தப்புறதுக்கு, நீங்க தப்புறதுக்கு. நீங்க தப்பணுமானால் காது கேளாதவர் போல அநேக நேரங்கள்ல இருக்கணும். இப்போ ஒரு சகோதரனை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவனை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கீழ்த்தரமா பேச மாட்டேன், கேவலமா பேச மாட்டேன், அவனுடைய சுய மரியாதையை அவமதிக்கிற விதத்துல நான் பேசவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருவங்க எங்க நொந்து போவாங்க அப்படின்னா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி எங்க நொந்து போயிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுய மரியாதையை ஒருத்தன் டச் பண்ணிட்டான் அப்படின்னா அங்க உடஞ்சிருவாங்க. பார்த்து, அந்த சுய மரியாதைக்கு ஆங்கிலத்தில் சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட். யா, அதான் கரெக்டான. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கார், எல்லா மனுஷனுக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். அவனுக்கு என்ன இருக்கு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா ஒருவன் என்ன செய்கிறான்? வயலண்ட் ஆகிறான். ஒருவன் என்னவாகிறான்? சைலண்ட் ஆகிறான். இப்ப அவன் சைலண்ட் ஆயிட்டாங்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வயலண்ட் ஆகிறவனுடையும் சைலண்டா இருக்கான் பாத்தீங்களா, இவன் யார்கிட்ட போய் முறையிடுவான்? கர்த்தரிடத்துல. ஒவ்வொரு டிராப் கண்ணீருக்கும் ஆண்டவர் எழுதுவார். எழுதிட்டு நீ தப்பலாம் என்று நினைக்காத, ஒருத்தனையும் சும்மா விட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்குள் ஒவ்வொருத்தரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள். ஒரு ஆலயத்துக்குள்ள நம்ம வருகிறோம் ஆனால் நம்ம எல்லாரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட சகோதரர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நண்பர்கள். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள 1000 குறை இருக்கும், எல்லாருக்குள்ள முதுகு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, நீங்க பார்க்காத காரியம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்றது, அதான் அதை நீ கனவீனப்படுத்துறதுக்கு, அவனுடைய சுய மரியாதையை டச் பண்றதுக்கு ஆண்டவர் உங்க யாருக்குமே அனுமதி கொடுக்கல. அது நீங்க டாமினேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா you will be lost, you will be punished. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தரால் சிட்சிக்கப்படுவீர்கள், கர்த்தரால் தண்டிக்கப்படுவீர்கள். brotherly love or sisters love or friendship, இது ரொம்ப கவனமாக சபையில பார்க்க வேண்டிய ஒரு காரியம்.
புரியுதா? ஆண்டவர் 17ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. ஆண்டவரே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சகோதர அன்பிற்காக, சகோதர ஐக்கியத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. உங்கள்கிட்ட அந்த விண்ணப்பம் இருக்கா? எத்தனை பேர் உங்க சகோதரனுடைய சுயமரியாதையை டச் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் உங்க சகோதரிய சுயமரியாதை டச் பண்ணிருக்கீங்க? You will be punished. ஆண்டவர் கணக்கு கேட்பார், ஆண்டவர் வழக்காடுவார். அந்த சகோதரனுக்காக கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். உன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறதற்கு who gave the authority? இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டவன். God has the authority over him. Who gives the authority to you? Hallelujah. நான் பார்க்கிற சபையில பழித்து பேசுறது, இழிவா பேசுறது, கேட்டரமா பேசுறது, ஜோக் அடிக்கிறங்கிற பேர்ல எவனுடைய சுயமரியாதை டச் பண்றது, God will be punished. Church, be careful today. Be careful with your words towards your brother, towards your sisters. Be careful with your words. Where is the love of a brother? Where is the love of friendship? உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், உங்களுக்கு ஜோக் அடிக்கணும், உங்களுக்கு பொழுது போகணும், நீங்க பெரிய ஆள்னு காட்டணும். பாவப்பட்ட சகோதரரை படிப்பீங்களோ? பாவப்பட்ட சகோதரியை படிப்பீர்களோ? பழித்து பேசுறதுக்காக கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களால பழிக்கப்படுறதுக்காக சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய குறைவை இன்னொருவன் தாங்கி தூக்கி நிறுத்த கடவன். ஒருவன் குறைபட்டவனானால் இன்னொருத்தன் தூக்கி நிறுத்த கடவன். That's called brother and love. நண்பனுங்கிறோம் அப்படிதானே. ஒரு நண்பன் விழுந்து கிடக்கிறான், என்னுடைய பூர்வ நண்பன், என்னுடைய சைல்ட்ஹுட் நண்பன் விழுந்து போனா பதற மாட்டோமா? Where is the love of God? தேவனுடைய அன்புங்க. ஆலயத்தில் தேவனுடைய அன்புங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ எப்படி தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டாயோ அப்படியே அவனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டான். தேவனுடைய அன்புங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆலயத்தில், ரொம்ப கவனமா இருக்கணும் ஆலயத்தை விட்டு வெளியில. ஆலயத்தில் கூட நடிச்சுட்டு போயிடலாம். பாஸ்டர் இருக்காரு, சக ஊழியக்காரர்கள் இருக்காங்க, சக விசுவாசிகள் இருக்காங்க, நல்ல மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம். வெளியில உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? உன் சகோதரியை குறித்து, உன் சகோதரனை குறித்து. தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவரிடத்தில். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுதி 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 கணக்கு கேட்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சகோதரன் அன்பு என்று சொன்னா, சகோதர அன்பு, சகோதரி அன்பு, நண்பர்களுக்குரிய அன்பு வெளியே தூற்றாது, மூடும், மூடும், மூடி போடும். தப்பாவே கேட்டாலும் மூடும். சிந்திச்சு பாருங்க. உங்களை வச்சு நீங்க பரிசோதிச்சு பாருங்க. இந்த வசனங்களை வச்சு நீங்க பரிசோதிச்சு பாருங்க.
நீங்க எங்க இப்ப இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? தேவன் அன்பாக தான் இருக்கிறாரு. தேவன் அன்பாக தான் இருக்கிறாரு. He has another face. He has another side. பட்சிக்கிற அக்கினி. வாய் பேச முடியாத சகோதரனுக்காக சகோதரிக்காக வைராக்கியமாய் வழக்காடுகிற ஒரு கர்த்தர் உண்டு. பட்சிக்கிற அக்கினி. துணிகரமா, தைரியமா. உன்னை மீட்டது கர்த்தரானால் அவனை மீட்டதும் அதே கர்த்தர். உனக்கு என்ன அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கோ அதே அதிகாரம் கர்த்தரிடத்தில் அவனுக்கும் உண்டு. There is no partiality in front of God. Everyone is equal. The sight of God. கவனமா இருங்க. என் பந்தியிலே கை போடுகிற, கர்த்தருடைய பந்தியிலே கை போடுகிற சகோதரனையோ சகோதரியையோ பழித்து பேசுவதற்கு எனக்கு எந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. அந்த அதிகாரத்தை நீங்க பறித்து எடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை தண்டிப்பா. கவனமா இருங்க. கடைசியாக என்ன அன்பு? ஹீரோஸ். கணவன் மனைவிக்குள்ளான அன்பு, which is secret love. அந்த அன்பு இருக்கு பாருங்க. கணவன் மனைவி அன்பு இருக்கு பாருங்க. சீக்ரெட் லவ். பவுல் 5வது அதிகாரம் எபேசுல சொல்றாரு. வாசிங் 25 இருந்து. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் யார் அன்பு கூறுவா? தேவனிடத்தில் அன்பு இருக்கிறவன் மனைவி என்ன செய்வான்? அன்பு கூறுவான். ஒருவன் தன் சகோதரனை பகைத்தானால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை. ஒருவன் தன் மனைவியை நேசிக்காமல் போனானால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை. வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. யாரு சபைங்கிறது? யாரு சபைங்கிறது? யாரு? நீங்களும் நானும். அப்படியே கிறிஸ்துவும் உங்களிலும் என்னிலும் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் யார் ஒப்பு கொடுத்தது? கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவன் மனைவியை நேசிப்பானால் அவன் மனைவிக்கு தன்னை தானே ஒப்பு கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரா? நேசிக்கிற சபைக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்து நேசித்தார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், எப்படி கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தன் மனைவிக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். புருஷர்களே கிறிஸ்து சபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல
நீங்கள் உங்கள் மனைவிக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்களானால் கிறிஸ்துவனுடைய அன்புடையவர்களாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய அன்புடையவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அப்படியே நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அன்பு கூறுங்கன்னு சும்மா சொல்லிட்டு போகல வேதம். தங்களுடைய சொந்த சரீரத்தை நேசிப்பது போல வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த சரீரத்தை குத்துகிறவன் ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. யாராவது சொந்த சரீரத்தை வெட்டுவோமா? யாராவது சொந்த சரீரத்தை குத்தி கிழிச்சிட்டு இருப்போமா? உலகம் என்ன சொல்லும்? பைத்தியக்காரன். சொந்த சரீரத்தையே அடித்து கிழித்து கொண்டிருக்கிறவன உலகம் என்ன சொல்லும்? பைத்தியக்காரன். கையை பிடிச்சுக்கொள்ளுங்க, நீங்க பைத்தியக்காரர்களா? வாசிக்க திரும்ப. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன்னுடைய சொந்த சரீரத்தை உலகத்துக்கு நிர்வாணமாய் வெளிச்சம் போட்டு காட்டுகிறவன் உண்டோ? தன்னுடைய சொந்த சரீரத்தை குத்தி கிழிக்கிறவன் உண்டோ? தன்னுடைய சரீரம் வேதனைப்படும்படியாய் அவைகளிலே வாதிக்கிறவன் உண்டோ? ஆனால் நீங்களோ சரீரத்தை குத்துகிறீர்கள், உங்களுடைய நிர்வாணத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. திருமண பஞ்சம். வாசிங்க எபிரேயர் 13வது அதிகாரம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும். விவாகம் என்னவா? கனமுள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும். கணவன் மனைவியினுடைய அன்பு என்பது கனமுள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க திருமண வாழ்க்கை, உங்க ரிலேஷன்ஷிப் இஸ் ஹானரபிள். It's a honorable relationship with you. It's a holy relationship with you. Hallelujah. என் மனைவியினுடைய ஆடை எங்கேயாவது விலகி இருக்கிறது என்று நான் கண்டால் என் மனம் பதறாதோ? உங்களுக்கு பதறுமா பதறாதா? தேவனுடைய அன்புள்ளவனுக்கு பதறுமா பதறாதா? அறியாமல் அவள் ஆடை விலகி இருக்கும் போது என் மனம் பதறுமா பதறாதோ? பரிசுத்தம் உள்ளதல்லவோ? ரகசியமாய் காக்கப்பட வேண்டியதல்லவோ? அதிக கனம் உள்ளதல்லவோ? துணிகரம் எல்லாவனுக்குள்ளே உலகத்தில் சேர்ந்துட்டு நாரத்தனையான வேலை, அசுத்தமான வேலை. திருமண மஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? the bed ஆங்கிலத்தில் வாசிங்க. மேரேஜ் மட்டும் இல்லாது மேரேஜ் பெட், the marriage bed undefiled. ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆண்டவர் கண்டிப்பா. அறியாமல் என் மனைவியினுடைய வஸ்திரம் விலகினாலே என் மனம் பதறுகிறது. என்னால் நார்மலா இருக்க முடியாது. நான் நர்வஸா இருப்பேன் அல்லவா? What about you, my brothers? That's possessive love which is in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த possessiveness. She is mine, he is mine. Jesus called us, you are mine, you are mine.
That's possessive love in eros. Hallelujah. ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன் மனைவியினுடைய வஸ்திரம் விலகி இருந்தால் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுடைய வஸ்திரம் விலகினாலே பதறுவான். என் மனவாட்டியை, என் தோழியும், நான் நேசிக்கிறவளுமா இருக்கிறவளை இன்னொருவன் இச்சையோடு பார்ப்பதற்கு நான் எப்படா விட்டு கொடுப்பேன்? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகித, இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். அதான் பொசசிவ் லவ். ஹல்லேலூயா. இதை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பார்த்து, தேவன் உலகத்தை எல்லாம் நேசித்தார். தேவன் எல்லாருக்கும் தாயும் தகப்பனுமா இருக்கிறார். தேவன் எல்லாருக்கும் சகோதரனா இருக்கிறார். தேவன் எல்லாருக்கும் நண்பனா இருக்கிறார். தேவன் ஒருத்தனுக்கு மாத்திரம், ஒருத்திக்கு மாத்திரம் மனவாளனாய், மனவாட்டியா. இட்ஸ் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு. அதுதான் ரகசியம். மனசை சொட்டு சொல்லுங்க, உங்க கணவன் மனைவி லைஃப் ரகசியமா காக்குறீங்கன்ட்டு. உங்க கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் நம்ம பெத்த தாய் தகப்பன் கூட தெரியாத அளவுக்கு ரகசியமா நான் காக்குறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் உண்மையான மணவாளன். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா செய்யுது? நாசமா போன ஒரு போனை வச்சுக்கிட்டு, இதுதான் என்னுடைய பெட்ரூம், இங்கதான் நாங்க படுப்போம். எங்கடா போச்சு சீக்ரெட்? அது அந்த ரகசியம் எங்க? அந்த கணவன் மனைவிங்கிற அன்பு எங்க? அந்த சீக்ரெட் லவ் எங்க? கிறிஸ்து உனக்குள் காண்பித்தது, கிறிஸ்து உனக்குள் வெளிப்படுத்தினது, கிறிஸ்து உண்மையில் இருக்கிற அந்த லவ், மணவாளன் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப். சிலருக்கு பொழுதுபோக்கு பொண்டாட்டியை குறிச்சு மத்தவன்ட்ட பேசுறது, வெளுக்கணும் வச்சு. வசனமே சொல்லுது அவ குறைவுள்ளவள், அது மிகவும் பலவீனமான, தட்டுனா விழுந்துரும், அது அவ்வளவு வீக்கு. இவர் பெரிய யோக்கியன், நம்பர் 1 யோக்கியன்ல இவர் தான் நம்பர் 1. விளக்கெல்லாம் கொளுத்தணும்னு அணைஞ்சிரும் இவருக்கு பிரகாசத்துல. பொண்டாட்டியை பத்தி மத்தவங்கள்ட்ட தப்பு தப்பா. தன் மனைவியை குறித்து இன்னொருவன்கிட்ட, இன்னொருத்திட்ட அப்படி வீக்னஸ் போய், அப்படி குறைவுகளை போய், ஆண்டவர் என்ன செய்தாராம்? கரை திரை முதலானவைகள் எல்லாவற்றையும் கவர் பண்ணி, தன்னுடைய அன்பினாலே அதை கவர் பண்ணி, அவளை பரிசுத்தம் உள்ளவளாக்கி யாருக்கு முன்னாடி நிறுத்தினாரு? தமக்கு முன்பாக நிறுத்தி. ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. என்ன சொல்லுது வேதம்? தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் என்னவா? தன் மாம்சத்தை போஷித்து. ஆமா, உங்களுக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? நீங்க தான் சாப்பிடணும். அதுதான் வாஸ்தவம். உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிடணும். உங்க சரீரத்துக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? ஆம், அதான் வசனம் சொல்லு, தன் மாம்சத்தை போஷித்து
காப்பாற்றுகிறான். போஷிக்கிறது மாத்திரமல்ல, அவளை என்ன செய்கிறானா அப்படின்னா அவளை போஷித்து அவளை காப்பாற்றுகிறான். கிறிஸ்து என்ன செய்தாரு? நமக்கு போஷித்து நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா? அதே போல புருஷனானவனும் மனைவி சாப்பிடாம இருக்கும்போது சில நேரத்தில் உங்களை அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணும்? சாப்பிடாதது மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? புருஷனே, நீ வாய் நிறைய திங்கிறது போல மூக்கு வழியா வர்றவளைக்கு திங்கிறாயே, அவளிடத்துல கேளு. பிள்ளை நீ சாப்பிட்டியான்னு கேளு. அது யாருடைய வேலை? புருஷனுடைய வேலை. எனக்கு சாப்பாடு போடு, எனக்கு இதுதான் வேணும், இப்ப டேபிள்ல இருக்கணும், பின்னாடி வெளுக்கணும். இவனுகள் எல்லாம் ஆர்டர் போடுறது. நீ போஷிக்கணும் அவளை, நீ காப்பாற்றணும் அவளை. இவர் நானும் புருஷன் இப்படிதான் இருப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனைவிகளே உங்கள் கணவனுக்கு எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும்னு சொல்லுது, அர்ப்பணிக்கணும்னு சொல்லுது. அது மனைவிகளுக்கு இருக்குது. அதுக்கு அது பண்ணத்தான் செய்யுது. நம்ம இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்தா ஆண்டவர் கூட காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. போஷித்து அப்படின்னா அவருடைய ப்ரொடெக்ஷனை யாருதான்? நீதான். மனைவியானவள் தன் புருஷனோடு இருக்கிறப்போ அவ அதிக தைரியமா இருக்கிறாளா இருந்தால் அவள் தான் நல்ல புருஷன். இங்க என்னன்னா உல்டாவா நடக்குது. நீ போஷித்து காப்பாற்றும். நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அவ சாப்பிட்டு அவளுக்கு சாப்பாடை கொடுத்து நல்ல வயர் நிறைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இருந்தா சாப்பிடு, நீ பட்டினி கடை. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வசனத்தின்படி நீ என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றும். ஹல்லேலூயா. செய்தி நான் முடிக்கிறேன், பாதி தான் வந்திருக்கும். ஆண்டவர் நடத்தின விதத்துக்கு அப்படி போயிட்டோம். எழுதுனதில் நான் பாதி கூட கொண்டு வரல. நான் டைம் ஆயிடுச்சுனால இங்கே நிறுத்துவோம். ஆமேன். கடைசியா என்னது? கணவன் மனைவிக்குள்ளான அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்புல இருங்க. அது உங்களுடைய சுய சரீரம். புரியுதா? ஆதாம் ஏவாளை பார்த்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின். இது யாருக்குமே மறக்காது. ஆலயத்தில் திருமணம் முடிச்சவங்க யாரு? சரியா? அங்க பாஸ்டர் சொன்னார் இல்லையா, இவள் என் எலும்பின் எலும்பும். உங்களை சொல்ல சொன்னாரா? நீங்க எப்படியோ பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். இதெல்லாம பார்த்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க, இப்போதைக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு பண்ணிட்டு போனீங்க இல்லையா? அது விளையாட்டு காரியம் அல்ல. நீங்க அறிக்கை பண்ணது என்னது? ஆண்டவருடைய வசனம். அதை நீங்கள் ஒரு கவனண்டாக, ஒரு உடன்படிக்கையாக நீங்க யாருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணியிருக்கீங்க? தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணியிருக்கீங்க. அதான் தேவன் சொன்னாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அந்த கடைசியா பாஸ்டர் ஒன்று சொல்லுவாரு, இந்த வாக்குறுதிகளை நாங்களும் கேட்டோம், கர்த்தரும் கேட்டார். நாவின் அறிக்கை மிக மிக முக்கியம். அது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ரட்சிப்புக்கே நாவின் அறிக்கை முக்கியம்ங்கிறாரு. ரட்சிப்புக்கே நாவின் அறிக்கை முக்கியங்கிறார். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நாவினாலே அது ரட்சிப்புக்கு. அப்போ திருமணம் எவ்வளவு ஹானரபிள் பாருங்களேன்.
புரியுதா? அன்னைக்கு நம்ம இருந்த அந்த ஒரு மூடுல, அந்த ஒரு மேக்கப்ல, அந்த ஒரு கலகலப்புல நம்ம இதெல்லாம் அப்ப யோசிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனா அது தேவனுக்கு முன்பாக சொல்லப்படுகிற அறிக்கை. தேவன் இணைத்ததை ஒருத்தங்க பாக்குறாங்க, நாங்க இணைக்கப்படவே இல்லை, எங்கிட்ட ஐயா சொல்ற நீ? புரியுதா? தேவன் இணைத்ததை மனுஷர்கள். ஆமா, இதுல முதலாவது தொடங்குறது யாரு தெரியுமா? இந்த பிரிவினைய யார் தொடங்குறது? முதலாவது நீங்க 2 பேரும், அப்புறம் தான் மாமியாரும் எல்லாம் மத்தவங்க எல்லாம். ஆமா, முதல்ல தொடங்குறது யாரு? நீங்க தான். கணவன் மனைவி ஆகிய நீங்கள். தேவன் இணைத்ததை முதலாவது பிரிக்கிறதுக்கு தொடங்குறது யாரு? நீங்களே தான். அதுக்குதான் இந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா, இந்த தேவனுடைய அன்புக்குள்ள அந்த அந்த ஒரு வளையத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அதான் பவுல் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும். இங்க நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போது ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும். புரியுதா? என்ன போட்டிருக்கோம்? முதலாவது மாம்சத்துக்கும் சரீரத்து எலும்புகளுக்கும். நீங்க ஆதி ஆகமத்தில் ஆதாம் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, எலும்பின் எலும்பும். ஆமா, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அது மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இது மனுஷனுக்கும் கிரைஸ்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். புரியுதா? அப்போ இயேசு மாம்சத்திலே பாடுபட்டு சபையை என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டார். புரியுதா? அதனாலதான் இங்க மாத்தி போட்டிருக்கோம். எப்படின்னா, மாம்சத்தில் மாம்சமும் எலும்பின் எலும்புகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளத்துக்குரியது. புரியுதா? அங்க ஆதாம் சொன்னது முதலாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும். அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன் அப்படி? ஏன் கரெக்ட்? எலும்புல தானே எடுக்கப்பட்டாரு இல்லையா? எலும்புல இருந்து எடுத்து மாமிசம் உண்டாக்கப்பட்டது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே பாடுபட்டு சபை என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டார். அதனால அந்த ரிலேஷன்ஷிப் மாறி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? அப்போ இப்படி நாம் வாசிக்க தொடர்ந்து. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப இருவரும் யாரு? ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்தை நீங்கள் போஷித்து காப்பாற்றுவது போல இருவரும் இப்ப எப்படி ஆயிட்டோம்? ஒன்றாயிட்டோம். இப்ப இந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றணும். இப்ப வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது அப்படின்னா, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பெரியது. இட்ஸ் a great secret அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே காட்டக்கூடாது. அன்பு திரளான பாவத்தை மூடும். அதனாலதான் கணவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அந்த அன்பு என்ன செய்யும்? எல்லாவற்றையும் மூடும். இதுல இருந்து தான் அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும். அடுத்தது ஒரு பெரிய சாப்டர் இருக்குது. நம்ம இந்த சாப்டர்ல இங்கேயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.